Guys, welcome to Minecraft part 8. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்மளோட ஷூட் ஃபுல்லா என்சார்ட்மென்ட் பண்ண போறோம் गाइस. அதுக்கு நமக்கு தேவையானது மாப் ஸ்பானர். இப்போயே நான் சொல்லிக்கிறேன், இதில் நான் எண்டர் டிராகனை எண்டர் டிராகனை போட்ட உடனே நான் இந்த எபிசோட நான் வந்து இந்த எபிசோடன்னு வருது, இந்த சர்வேலையே முடிச்சுப்பேன். அதனால நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து எண்டர் டிராகனை போட்டு தள்ள பொருட்களை ஃபுல்லாக இந்த செஸ்ட்டுக்குள்ளே வைப்போம். நம்மகிட்ட இருக்க மீட்டை ஃபுல்லாக அந்த செஸ்ட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம். ஏன்னா எண்டர் டிராகனை போட்டு தள்ளுறப்ப நம்ம வந்து சாப்பிட போகிறது இந்த மீட் மட்டும்தான். மொத்த வைக்கலே நம்மகிட்ட ஒரு 47 மீட் இருக்குது. போன எபிசோட் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த 47 மீட் எப்படி வந்துச்சுன்னு. 61 மீட் இருக்குது நம்மகிட்ட இப்போதைக்கு. நம்மளுக்கு இதுவே போதும் கைஸ். நம்ம ஆர்மருக்கு நம்மளுக்கு பெருசாக என்சார்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை, இருந்தாலும் நம்மளுக்கு லைட்டாக தேவைன்றனால நம்ம பண்ணிப்போம். இன்றைக்கி நைட்டு நம்ம தூங்க போகிறதில்ல கைஸ். ஏன்னா தூங்காமல் நான் வந்து ஹெச்பி ஏற்ற போகிறேன். ஹெச்பி இப்போ வந்து நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுவோன்னு ஒரு ஐடியாவே இல்லை. என்னங்க கைஸ், ஒன்றுதே இருக்குது, 3 இருக்குது. இப்போ அடுத்ததாக நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை. அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறேன் கைஸ். ஃபிஷ்ஷிங் மட்டும்தான் நம்மளுக்கு இருக்க ஒரே ஒரு இது. ஃபிஷ்ஷிங் பண்ணுவோம் கைஸ். கைஸ் இப்போதைக்கு நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ண வேணாம், நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து நல்லாயிருக்கும். நம்மகிட்ட 5 இது வந்து அவிக்காதது கைஸ். நம்மகிட்ட ஏக்கில் இந்த அவிச்ச மீன் இருக்குது, அவிச்ச மீன் எடுத்துப்போம். இந்த மீனை சாப்பிட்டு ஹெல்த் ஏற்றிப்போம். இப்போ நம்மளுக்கு வந்து நெதர் ஃபோர்டஸ்ட் வந்து கைஸ், அது என்ன கைஸ், நெதர் ஃபோர்டஸ்ட் இது வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு என்சான்மெண்ட் தேவை. ப்ரொடெக்ஷன் 2 இது டான்ஸ்னால் என்னதுன்னு எனக்கு தெரியாது, அதனால ப்ரொடெக்ஷன் 2வே போட போகிறேன். ப்ரொடெக்ஷன் 2 நம்மகிட்ட ஏக்கில் ஒரு இது இருக்குது, ஃபெதர் ஃபாலிங் நினைக்கிறேன். இந்த புட்ஸு இந்த ஃபெதர் ஃபாலிங்காக இருந்தால் சந்தோஷம். ஹெல்மெட் தான் கைஸ் இதெல்லாம் இருக்குது. அது டைமண்ட் பூட்ஸில் ஒன்றும் இல்லை. அதான் வந்து ஒரு டைமண்ட் பூட்ஸை மட்டும் வச்சுப்போம், ஒரு டைமண்ட் பூட்ஸை பேக்கப் வச்சுப்போம். ஹெல்மெட்டும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம வந்து அந்த நம்மகிட்ட ஹெச்பி 17 இருக்கா. இப்போ நம்ம வந்து நம்மளோட பேண்ட்டை வந்து ப்ரொஜெக்டிவ் ப்ரொடெக்ஷன், ஃபயர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவையில்ல கைஸ். ஃபயர் ப்ரொடெக்ஷன் வந்து நம்மளுக்கு தேவை. 22 லெவல் வேணும் கைஸ். இப்போ வந்து நம்ம 22 லெவல் தான் எனக்கு போனோம். ப்ரொடெக்ஷனே போட்டுப்போமா. மீன் வந்து வந்துருச்சு கைஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல கைஸ். நம்ம வந்து அடுத்த எபிசோடு வந்து அடுத்த சர்வைவல் சீரீஸ் வந்து நம்ம ஹார்ட் கோடில் ஆரம்பிப்போமா இல்லை சாதாரணமாகவே போடுவோமா, நீங்கள் தான் கைஸ் சொல்லணும். இப்போ எனக்கு என்ன கைஸ் பண்ணுறது, எப்படி கைஸ் ஹெச்பி ஏற்றுறது? நான் இப்போ வந்து நெதர்க்குள்ளே போய் குவார்ட்ஸ்லாம் மைண்ட் பண்ண போகிறேன் கைஸ். அப்புறமா பார்க்குறீங்களா, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாத்தையுமே பண்ணிருக்கோம். கேஸ் தொல்லை தாங்க முடியல கைஸ். பாருங்க போட்டுச்சு, அவ்வளோதே. குதிச்சுட்டு தான் கைஸ் போகணும். இந்த பயமில் சாதாரணமாக நடக்கிறதே கஷ்டம். இதில் எதுக்கு எக்ஸ்ட்ராவாக கேஸை வேறு ஆட் பண்ணி விட்டாங்கன்னு தெரியலை. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ். எங்கிட்ட கீழே இறங்க மட்டும் ஒழுங்காக ஒரு வழி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்ட்டாங்க. ஆமாம், நான் குவாட்ஸ் இருக்கிறதுனால வந்தேன். நான் எதுக்கு இங்கிட்டலாம் போயிட்டு இருக்கேன்? Nice. Another fortress. Just தொல்லை தாங்க முடியல guys. Another protest.
நம்மகிட்ட பிளாக் இருக்கா 50 தான் இருக்குது. ஆனால் 50 நம்மளுக்கு பத்தாதே, போட்டு போவோம். கைஸ் அது வந்து அந்த கிளச்சு எனக்கு பண்ண தெரியல கைஸ். உட்காந்துக்கிட்டே போவோம். பிஎஃப் ஜோக்கர் பண்ணுவார், ஆனால் எனக்கு பண்ண தெரியல கைஸ். நான் வேறு இதில் கீப் இன்வென்ட்ரியை ஆஃப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்னோடய லெகின்ஸ்க்கு மட்டும் என்சாட்மெண்ட் போட்டேன்னா எனக்கு வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி கைஸ். ஆனால் அதையும் போட விட மாட்டேங்கிறாங்களே. ஹெச்பி 17 இருக்குது. இன்னும் எத்தனை வேணும்? அங்கிட்ட ஒரு 3, இங்கிட்ட ஒரு 2, 5 வேணும். கைஸ் இதில் அதுக்கு தேவையானது இது 3வது என்சாட்மெண்ட் போட்டதுக்கு 3 டெத்தா. ஓ கீப் இன்வென்ட்ரி ஆனது இருக்கா கைஸ்? நல்ல வேலை கைஸ், கீப் இன்வென்ட்ரி ஆனது இருக்குது. இப்போ அந்த வழியாக போகிறது ஒரு மட்டமான ஐடியா. அதனால் நம்ம இங்கிட்டதே எப்படியாவது ஹெச்பி ஏற்றி ஆகணும். எப்படி ஏற்றுனதுன்னு மட்டும் தெரியல கைஸ். மாப் ஃபார்ம் கட்டிடலான்னு பார்த்தா இந்த வேர்ல்டுலேயே நான் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன். அதுக்கு மாப் ஃபார்ம் வரைக்கும் போகணுன்னு தோணுது. இந்த மாதிரி பொருள்லாம் அடிச்சுதே நம்ம எடுக்கணும், வேறு வழி இல்லை. வேறு ஏதாவது நல்ல ஐடியா சொல்லுங்க கைஸ். ஹெச்பிக்கு என்ன ஹெச்பிக்காவும் அலைய விட்டாங்க. என்ன இடம் இது? நாசமாக போன இடம். போயிடலாம். கைஸ் இப்போ இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியுமான்னு தெரியலை. நம்ம ஃபிஷிங் தாங்க கைஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நம்மளுக்கு ஹெச்பி தேவை. இன்னும் எனக்கு 22 இருந்தால் போதும். ப்ரொடெக்ஷன் 2 தானே, ப்ரொடெக்ஷன் 2 அழகாக போட்டுருவேன். ப்ரொடெக்ஷன் 2 தானே, ஃபயர் ப்ரொடெக்ஷன் 3 கொடுக்குறாங்க, அதை அழகாக போட்டுருவேன். டைமண்ட் ஷார்டுக்கு என்ன கொடுக்குறாங்க? பேன் ஆஃப் அட்டர் சாஃப்ட்னர் 2 நாக் பேக். நான் வந்து நாக் பேக் போட்டுப்பேன். நாக் பேக் போட்டுருவோம். இப்போ நாக் பேக் 1 தான் கைஸ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் வேறு கம்மியாகுது. நாக் பேக் 1 போடுவோமா வேணாமா? பேன் ஆஃப் ஆர்த்ரோபாட்ஸ்னால் என்னது கைஸ் தெரியலை. இப்போ நான் போய் ஃபஸ்ட்டு ஹெச்பி ஏற்றிட்டு வரேன் கைஸ். ஹெச்பி ஏற்றிட்டு வந்து சந்திப்போம். மீன் முடிஞ்ச அளவுக்கு ஃபிஷிங் பண்ணுவோம். ரொம்ப நேரம் ஃபிஷிங் பண்ணதில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் முழுசாக ஃபிஷிங் பண்ணதில் எனக்கு 12 ஃபிஷ்ஷும் தேவையில்லாத அங்கிட்டு இங்கிட்டு பொறுத்துக்களும் கொஞ்சம் மான்ஸ்டர் ஹண்டிங் வேறு பண்ணேன். அதெல்லாம் இவ்வளோ கிடச்சிருக்கு. அது போக ஹெச்பி வேறு 22 வந்துடுச்சு. ஸ்கின் வேறு மாற்றிட்டேன் கைஸ். இப்படி மாஸாக இருக்கா. இப்போ வந்து நம்மளோட லெகின்ஸ்க்கு வந்து என்சாட்மெண்ட் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க கைஸ். இப்போ 19க்கு வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் 19க்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்வாடுக்கு மட்டும் பண்ணோம்னா நம்மளுக்கு முடிஞ்சு. ஒன்றாவது இது நாக் பேக் 1 பேன் ஆஃப் ஸ்டோன்ஸ். இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம்னா நினச்சிருப்பீங்க நெததுக்குள்ளதையும் போக போகிறோம் நம்ம. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டு போக போகிறோம்னா நம்மகிட்ட இப்போ ஷீல்டு இல்லை கைஸ். ஷீல்டு சுத்தமாக இல்லை. பொருளை ஃபுல்லாக எடுத்து வச்சுட்டு கீப் இன்வென்ட்ரியை ஆஃப் பண்ணிட்டு போவோமா? அது கொஞ்சம் ரிஸ்க்கு தான், இருந்தாலும் போக வேணாம் கைஸ். நம்ம நார்மலாகவே போயிடுவோம். பொருளை ஃபுல்லாக உள்ளே வச்சுருவோம், தேவையில்லாத பொருளை ஃபுல்லாக. இல்லை நான் ஹண்டிங் பண்ணுறப்ப கிடச்ச பொருட்கள் கைஸ்.
நான் இந்த ஒரு பேச்சைஸ் போட்டு வச்சுருக்கேன், அதுதான் நான் கண்டினியூ பண்ண போகிறேன். கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி பிக்காக்ஸ் நம்மளுக்கு வேணும். அதுக்கு வந்து நம்மளுக்கு பிக்காக்ஸ் வேணும். அயன் 9 அயன் இருக்குது நம்மளுக்கு இப்போதைக்கு. ஃபிஷ்ஷு 2ஐயும் இப்போ நம்ம சமைக்க போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பிக்காக்ஸ் செஞ்சு போவோம். லைட்டாக ஸ்டிக்ஸு செஞ்சுட்டு எத்தனை பிக்காக்ஸ் செய்ய முடியுது? 5 பிக்காக்ஸ் செய்ய முடியுது. அயன் பிக்காக்ஸ் ஆனால் கைஸ் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஷீல்டு வேணும் கைஸ். ஷீல்டு இல்லாமல் ஒன்றும் எங்கேயுமே போக முடியாது. ஒரு ஷீல்டு பண்ணிடுவோம். இது எப்படி பண்ணுறோம்? இப்போ நம்ம ஒரு ஷீல்டு பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம ஃபுல் செட் ஆஃப் டைமண்ட் ஆர்மருக்கு போக போகிறோம். அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தெரிக்கான். அவனை நான் அடிச்சுட்டு வந்து ஹெச்பியை கொஞ்சம் ஏற்ற போகிறேன். ஏன் ப்ரோ உனக்கு இந்த தேவையில்லாத வேலைன்னு கேட்டிங்கன்னா சும்மா பண்ணுவோம் கைஸ். கைஸ் இங்கே பார்த்தீங்களா இவனோட இன்னொரு குதிரை எங்கன்னு போச்சுன்னு தெரில ப்ரோ. என்ன சாரி ப்ரோ, என்ன ப்ரோ கொடுக்குற? ஒரு பால் பக்கெட்டுக்கு 2 எமரால்டு கைஸ். நைஸ். பால் பக்கெட்டுக்கே எமரால்டு கொடுக்குறியா? இன்னொன்று மாடு வளர்ந்துருச்சா? வளர்ந்துருச்சு கைஸ். கைஸ் இவனை இப்படியாவது பிடிச்சி வைக்கணும் கைஸ். பால் பக்கெட்டுக்கே எமரால்டு கொடுக்குறான். நான் இன்ஃபினிட்டி ஆஃப் பால் பக்கெட் எடுத்துடலாமே நம்ம. சாரி ப்ரோ மில்க்கு. இப்போ அவன்கிட்ட போய் ட்ரேட் பண்ண போகிறோம் கைஸ். இப்போ பக்கெட்டே எடுத்தானா நம்மளுக்கு கஷ்டமாக போயிடும். பக்கெட்டு கைஸ், பக்கெட்டே எடுத்துருவாங்களா கைஸ்? இது எனக்கு தெரியாமல் போச்சு கைஸ். இந்த 2 எமரால்டை வச்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல நம்ம. இந்த இதில் அதுவும் பண்ண போகிறதில்ல. எதுக்கு நான் இதை வாங்கினேன்? சம்மந்தமே இல்லாமல் வாங்கி வச்சுருக்கேன். நம்மளுக்கு வேறு வழி இல்லை கைஸ். இப்போ இந்த எமரால்டை உள்ளே வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு பக்கெட் செய்ய போகிறேன் நான். இப்போ ஸ்ட்ரிங்கு நம்மகிட்டதே இருக்குது. பக்கெட் ஒன்று செஞ்சுட்டு நம்மளுக்கு தேவையில்லாத பொருள்லாம் இதுக்குள்ளே வைக்க போகிறேன் கைஸ். 2 டார்ச்சு நம்மகிட்ட ஏற்கலையா, 2 டார்ச் உள்ளே வச்சுக்குவோம். ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு நம்மளுக்கு தேவைப்படும். காபிள் ஸ்டோனை உள்ளே வச்சுக்குவோம். பனிக்கடியை உள்ளே வச்சுக்குவோம். இதையும் உள்ளே வச்சுக்குவோம். அடுத்து வேறு இந்த இதையும் உள்ளே வச்சுக்குவோம். அதையும் உள்ளே வச்சுக்குவோம். ஸ்பிட்டிங் டேபிளையும் தேவையே இல்லாமல் எடுத்தேன் கைஸ். இப்போ நம்ம ஆர்மர் போட போகிறோம். ஆர்மர் போட்டோடனே ஒரு இது அன்லாக் ஆகும் பாருங்க, கவரிங் வித் கைஸ். என்ன கைஸ் அட்வான்ஸ்மெண்ட் வரல, கவரிங் வித் இது டைமண்ட் ஆர்மர்னு. சரி, அது வரப்போ வரட்டும். நம்ம இப்போதைக்கு போய் நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம எண்டட் வேன் அழிக்கிறப்ப கீப் இன்வென்ட்ரியாக ஆஃப் பண்ணிட்டு தாங்க கைஸ் எண்டட் வேனை போட போகிறோம். தண்ணி பக்கெட் நம்மளுக்கு தேவையில்ல. அங்கே போய் ஒரு லாவா பக்கெட்டை மட்டும் எடுத்து வந்துடுவோம் கைஸ். ஜஸ்ட்டு கைஸ் இப்போ நம்ம வந்து நல்லா கவர்ஸில் தான் இருக்கும். நம்மளுக்கு இப்போதைக்கு எந்த ப்ரொடெக்ஷனும் தேவையில்ல. நம்ம வந்து இப்போ தோண்டி தாங்க கைஸ் போக போகிறோம். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் அப்படியே நார்மலாக போனோம். கைஸ் என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியலை கைஸ். இங்கே பாருங்கள் இப்படிலாம் வச்சு விட்டுருக்காங்க. கண்ணுக்குள்ளே வேற ஏதோ தூசி விழுந்துருச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயம் எனக்கு பிடிக்காத பயம் ஆகி போச்சு கைஸ். இப்போ நம்ம இந்த சைட்லேயும் போக போகிறோம். இந்த சைடு நம்மளோட டைமண்ட் பிக்காக்ஸே யூஸ் பண்ணுவோமா? யார் ப்ரோ நீ? ப்ரோ வணக்கம். நீங்கள்
உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, அவ்வளோதான். நீங்கள் கைஸ் திருப்பி ஏதோ வந்துருச்சு. ஓ ஆமால, நான் வந்து இதை போட போகிறதில்ல. அப்படியே போய் உள்ளே போயிட்டோம்னா அவ்வளோதான் கைஸ். இதுக்கு மேலே வர முடியாது கைஸ் உள்ள. இப்போ டெப்டிஸ் கிடச்சிதுன்னா நல்லாயிருக்கும். டெப்டிஸ் ஆனால் கிடைக்காது. இது வந்து லெவல் ஏற்றிக்கலாம் கைஸ். இதை வச்சு நம்ம லெவல் ஏற்றிட்டோம்னா நம்ம இதில் சும்மா டெம்பரவரியாக இருக்கனால பெண்டிங் நம்மளுக்கு தேவையில்ல, அதனால வில்லேஜும் தேவையில்ல. ஆனால் நம்ம அடுத்த சர்வைவல் சீரீஸில் நம்மளுக்கு இது ரெண்டுமே தேவை கைஸ். இப்போ வந்து ஒரு பிளாக்கை வந்து தோண்டது வந்து ரிஸ்க்கு, அதனால் இப்படி தோண்டது நல்லாயிருக்கும். சொன்னேன்ல கைஸ், இப்போ கீழே ஏதாவது இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதனால இதை தோண்ட வேணாம். நல்ல வேலை கைஸ், இது கீழேயும் எதுவும் இல்லை. இப்போ நான் கீழே இறங்கணும். குதிச்சுருவோமா? உள்ள ஆர்மர் செட்டில் தான் இருக்கும். 12 மீனை எதுக்கும் எடுத்து வச்சுட்டு அந்த ஒரு ஹார்ட்டை ஏற்றிட்டு ஏறி 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 கைஸ், நம்ம வந்து இப்படி வந்து பண்ணுறதுக்கு பதிலாக கீழே இது வேறு இருக்குது கைஸ். அங்கிட்டு நம்ம மேலே தான் கைஸ் இப்போ போகிறோம். இப்போ நம்ம ஃபோட்டோஸை தேடி ஒரு பயணம் போயிட்டு இருக்கோம். இப்போ எதாவது கேஸ் ஸ்பான் பண்ணி விட்டாங்கன்னா அவ்வளோதே, ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். கேஸை மட்டும் ஸ்பான் பண்ணி விட்டா கைஸ் அவ்வளோதே 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 அவ்வளோதே. கைஸ் டீஸ்பான் ஆயிடுச்சா? ஏய் வேகமாக போட்டு போயிடுறா சீனு. அங்கிட்டு இன்னொன்று ஸ்பான் ஆகிட்டு இருக்கு கைஸ். ஒரு ஹாட்டு தான் போயிருக்கு. நான் ஏன் இவ்வளோ பொறுமையாக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கேன்? பயலே இப்போ மட்டும் கண்ட்ரோல்ஸ் ஃபுல்லாக சூப்பராக ஒர்க் ஆகுது. எப்போ ஒர்க் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னா அப்போ ஒர்க் ஆகுது கைஸ். அந்த எண்டர்மேன் நம்ம வேறு பார்த்தேன்னா இல்லையான்னு தெரியலை ஒழுங்கா கைஸ். இது நம்ம ஸ்பானு கைஸ். சுற்றி சுற்றி என் ஸ்பானுக்குதே வந்து கைஸ். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டே போவோம், ஏன்னா நம்ம தொலைஞ்சு போயிடுவோம். குதிச்சு குதிச்சு தான் கைஸ் போகணும், வேறு வழி இல்லை. இவங்க தான் கைஸ் ரொம்ப வெறுப்பேற்றுவாங்க என்ன, பெட் பேக் ஸ்கெலிட்டன்ஸ். கைஸ் டைமண்ட் ஆர்மர் போட்டிருந்தாலும் ஒரே மாதிரி தான் டேமேஜ் உள்ளது. எதுக்கு இந்த டைமண்ட் ஆர்மர் என்ன படிக்கிறாது? நீங்களா நல்லா இருங்க. கைஸ் 3 பிளாக் ஹைட்டிலேருந்து குதிச்சா கூட டைமண்ட் ஆர்மரில் ஹெல்த்து குறையுது. இங்கே பாருங்க, டைமண்ட் ஆர்மருக்கான மரியாதை கைஸ். நான் போட்டது தானே அது? இதே ஃபோர்ட் ப்ளஸ்லேருந்து வந்திருக்கான்னு பார்த்தேன். வந்து ரெண்டர் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாக்குவோமா வேணாமா? வந்து என்கிட்ட எத்தனை பிளாக் இருக்குது? இன்னும் ஒரு இப்போ நம்மளுக்கு பிளாக் தேவைப்படுது. பிளாக்னா சாதாரணமாக இல்லை, நிறையா பிளாக் தேவைப்படுது கைஸ். ஏன்னா நம்ம இந்த ஐலாண்டுலேருந்து அந்த ஐலாண்டுக்கு போக போகிறோம்.
எதுக்கு ப்ரோ இந்த திடீர் முடிவுன்னு கேட்டிங்கன்னா சும்மா கைஸ். இப்போ பிக்லின் நான் பார்த்தேன்னா என்கிட்ட கோல்டு வந்து வீட்டுக்கு போய் எடுத்து வந்துடுவேன். பிக்லின் என் ஸ்பான் பக்கத்தில் இல்லை. டைமண்ட் பிகாக்ஸ் எவனோ நான் அடிக்கிறக்கா பார்க்குறேன். ஓ நீங்கள் தானா ப்ரோ? என் ப்ரோ தேவையில்லாமல் ஹெல்த்தை வேஸ்ட் பண்ணீங்க. ரொம்ப ஏய் நான் சுடு தண்ணி உள்ளே கையை விடுவேன். ஒன்று சும்மாவா விடுவேன். அவ்வளோதான் கைஸ் போட்டாச்சு. இப்போதைக்கு 64 இருக்குது. உள்ளே ஒரு 24 இருக்குது. ஆனால் இது பத்தாதுன்னு உலகத்துக்கே தெரியும். அதனால் இன்னும் கொஞ்சம் இறக்க போனோம் கைஸ். மட்டமான ஸ்பான் கைஸ். ஆனால் இது என்ன பிளாக்குன்னு தெரில. எல்லா பிளாக்கையும் போடுவோம். என்ன பிளாக்னாலும் பரவாயில்ல. கலர் கலராக போட்டு பிரிட்ஜ் எழுப்போம். அப்படியே என்னோட ஸ்பானுக்கு கொண்டு போய் விட்டுச்சுன்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்போ போய் பிரிட்ஜு கட்ட போகிறோம். கீழே உளுந்தேன்னா அவ்வளோதான். இப்போ ஒரு கேஸ் ஸ்பான் ஆச்சுன்னா அவ்வளோதான். நான் போட்ட பேஜஸில் ஸ்கெலிட்டன் வராமல் இருந்தால் சரி கைஸ். அங்கே டேக்கிலே போட்டு வச்சுருக்கேன். அங்கிட்டு போவோமா? அங்கிட்டு போகிறது நல்ல ஐடியாவாக எனக்கு தோணுது. கைஸ் அப்புறமா வாங்குறீங்களா? மறக்காமல் லைக் ஷேரு சப்ஸ்கிரைபு அனைத்தையும் பண்ணி விட்டுர்கள். இது வந்து பார்ட் 8. பார்ட் 9ல் நான் எப்போயாவது ஃபோட்டோஸை தேடி இந்த பாட்டில் தேடிடுவேன்னு நினைக்கிறேன். இதில் தேடலைன்னா அடுத்த பாட்டில் தேடி இதை மட்டும் எடுத்து விட்டுருவோம். நம்ம இந்த நம்ம இதில் வந்து விதரை வந்து அழிக்க போகிறதில்ல. என்டர்டைன் ஒன்லி. அதனால வந்து அங்கே எனக்கு தெரிஞ்சு ஃபோட்டோஸ் இருக்குன்னு நினைக்கல. அது எங்கே கைஸ் ஃபோட்டோஸ் இருக்குது? அங்கிட்ட ஒரு ஐலாண்ட் இருக்குது கைஸ். அதுக்கு நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். வந்து பார்த்தீங்கன்னா நான் அடுத்த ஹார்ட்கோர் சீரீஸை இந்த சீரீஸ் நான் வந்து முடிஞ்ச உடனே ஆரம்பிச்சிடுவேன் கைஸ். பார்த்தீங்களா இது எவ்வளோ தூரம் போட்டு வச்சுருக்கேன்னு. கைஸ் ஐயோ எதிரி வந்துட்டான். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஏய் தம்பி ஜாஸ்தி அப்படியே லாவாக்குள்ளே போயிருங்களா? ஜாஸ்தி லாவாக்குள்ளே போயிடுறா. நான் இந்த ஐலாண்டுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் நீ ஸ்பான் ஆகிருக்க. நான் வந்துட்டு அடி வாங்கிக்கிறேன். ஐயோ இது வேற தீர்ந்து போச்சா? கைஸ் எங்கே கைஸ் எங்கே கைஸ்? மேலே எதுவும் இல்லைல்ல. இப்போ மட்டும் இப்போ ஏதாவது ஸ்பான் ஆகட்டும். இப்போ அதை அடித்து நான் கீழே விழுந்தேன். மைன்கிராஃப்டோட இது மெயின் அக்கௌண்ட்லேயே நான் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் ஒரு பிளேயர் ஆட விட மாட்டேங்கிறீங்க, இது நியாயமா கேட்பேன். எனக்கு தெரிஞ்சு அதை அடிக்கும்னு நினைக்கிறேன். அது காணா போயிடுச்சு கைஸ். இப்போ வந்து எனக்கு ஒரு டவுட்டு. நெதரில் எப்படி கிராவல் இருக்குது? இவ்வளோ பெருசாக பேச்சஸ்லாம் போட்டோம். நைஸ். இப்போ எதாவது கிளிச்சுனாலும் மட்டும் நான் வந்து இப்போ நான் பிளாக் ப்ளேஸ் பண்ணிட்டேன்னா இப்போ நான் குதிச்சிட்டேன். இப்போ அந்த பிளாக் காணா போச்சுன்னா நான் வெளியாகிடுவேன். கைஸ் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். ஏண்டா உனக்கு போக வேறு இடமே கிடைக்கலையாடா? வெதர் ஃபோட்டோஸு கண்டுபிடிச்ச மாதிரி தான். வேறு வழியே இல்லை. வெளியே போயிட்டு
ஒன்று காத்திருந்து உள்ளே வந்தாலே முடியும். நைஸ். இந்த பிகினர்ஸ்க்கெலாம் அந்த மாதிரி எழுத்துலாம் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறது வந்து பிகினர்ஸ்க்கெலாம் நல்ல ஐடியா. ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ்க்கெலாம் இது வந்து மட்டமான ஐடியா கைஸ். வந்து தேடுவோம் தேடிகிட்டே இருப்போம் கைஸ். இப்போ வந்து என்ன மாப்புனே எனக்கு தெரியல கைஸ். புதுசாக ஏதாவது அப்டேட் விட்டுருக்காங்களா தெரியல. இங்கே பாருங்களேன், ஸ்கெலிட்டனோட மண்டை பிக்லினோட ஜாம்பிஃபைடு மிக்லினோட உடம்பையும் வச்சுருக்கு. தெரியலை. இப்போ நான் எதுக்கு இங்கே வந்தேன்னா, அங்கே போனால் அடிக்கிறாங்க கைஸ் கோல்டு ஆர்மர் போடலன்னு. நானும் அதை மறந்தேன். அதனால தான் கோல்டு எடுக்கிறக்கா வந்தேன். இப்போ நம்ம கோல்டு ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டோம். கோல்டை இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிளில் ஒன்று போட்டு எத்தனை இங்கே 4 5 செய்ய முடியுது. ஆனால் நம்மளுக்கு 4 போதும். 4 இங்கன்ட்ட பண்ணிவிட்டு ஒரே ஒரு கோல்டன் பூட்ஸை போட்டு போவோம் கைஸ். இப்போ நம்ம வந்து வந்த வழியை வேறு மறந்துட்டேன் நான். இப்போ இந்த இருக்குது. இப்போ நான் எப்படி மேலே ஏற போகிறேன்னா, இந்த வழியில் தான் கைஸ் வந்தேன். நெதர் ஃபோர்ட்ரஸ் தேடும் முயற்சியில் அடுத்ததாக என்ன நடக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். இப்போதான் புரிஞ்சு அங்கே கட்டின போர்ட்டல் வந்து ஒரு வீணாக போன ஸ்மார்ட் போர்ட்டல். அதனால் அங்கேருந்து அந்த போர்ட்டலை வந்து நான் தூக்கிட்டு வந்து இந்த பிளேஸில் தாங்க கிட்ட போனேன். அதுக்கு பக்கத்துலேயே இது பண்ணி விட்டுச்சுன்னா நான் வந்து சீடை ரீலோடு பண்ணிடுவேன். அதுலேருந்து தூரமாக இது பண்ணிச்சு தாங்க ஐஸ். நான் வந்து இங்கனக்குள்ளே தாங்க ஐஸ் கட்ட போனோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்குள்ளே நைட் ஆயிடுச்சு. என்ன மாயமோ மந்திரமோன்னு தெரில, டக்குன்னு நைட் ஆயிடுச்சுல கைஸ். குடியிலே இல்லை. அதனால் நான் போய் தூங்கிட்டேன். ஃபயர் ப்ரொடெக்ஷன் அன்பிரேக்கிங் 3 ப்ரொடெக்ஷன் 2 கைஸ். இப்போ நம்ம போய் கட்ட போகிறோம் கைஸ். கட்டுறது சும்மாலாம் இல்லை, பெருசாக கட்ட போகிறோம். ஆனால் உனக்கு ஸ்பானாக இடமே கிடைக்கும். சும்மா கோவப்படுத்திட்டேன். நம்ம வந்து இந்த கட்டுனதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ முடிக்க போகிறோம் கைஸ். ஏன் ப்ரோ அவ்வளோ சீக்கிரமாக முடிக்கிற? அப்போ இது என்னது கைஸ்? இதான் கைஸ் வெளியேறும். எப்போ வெளியேறும் தெரியுமா? நம்ம வந்து ஸ்பீட் ரன் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ இந்த மாதிரி பண்ணி விட்ருவோம். அப்படியே ஒரு கோவம் வரும் கைஸ். நான் கைஸ் ஒரு ஒப்சீடியன் வந்து ஒன்று வந்து கீழே இருக்கனால அது பத்தலை. எடுத்துடு இப்போ எங்களுக்குள்ளே வச்சு விட்டு நம்ம வந்து இது பண்ணி விட்டு உள்ளே மட்டும் போயிடுவோம் கைஸ். அதே ஸ்பான்லேயும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப கவலையாக இருக்குது கைஸ். இந்த கேஸ் தொலை வேறு தாங்க முடியல. இப்போ வந்து நம்ம அங்கிட்டுலாம் போக போகிறதில்ல, இங்கிட்டு தான் போக போகிறோம். ஆனால் இந்த எபிசோடில் போக போகிறதில்ல, அடுத்த எபிசோடில் போக போகிறோம். இத்தோட இந்த வீடியோ முடிக்கிறது கைஸ். பாய் கைஸ், பாய். எவ்வளோ நேரம் நானும் சும்மாவே இருக்குது கைஸ். வேகமாக வந்துட்டோம் கைஸ். பாய் கைஸ். ரொம்ப போர் அடிக்குது கைஸ். அதனால் இந்த வீடியோவை வேகமாகவே முடிச்சுக்கலாம்.